நமது கோதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவான ஒரு தோழியை எழுப்புகிறாள். பாசுரம் 8. எம்பெருமான் மீது கொண்டிருக்கும் மட்டற்ற பக்தியினால் எப்போதும் குதூகலமும் மகிழ்ச்சியும் உடைய பெண்ணே, உறக்கம் கலைந்து எழுந்திரு. கிழக்கு வெளுத்து விட்டது. எருமைகள் பனிப்புல் மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டு எங்கும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. பாவை நோன்புக்கென நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவை நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போகாமல் நிறுத்தி உன்னை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும் சாணூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்று கொன்றவனும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நாம் நினைத்து துதித்து பாடி பறை கொள்வோம். அவனை சென்றடைந்து நாம் சேவித்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை, நலனை, அருளை தருவான் என்று தன் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்.